பாட்டி தனியா தான் வந்திருக்கா. நானும் தனியா போறேன், நீ இங்கே இரு. முடிஞ்சு போச்சு பில்லா. உனக்காக காத்துக்கிட்டு இருந்த ஏன் பிசினஸ் இதோட முடிய போகுது. ராதா, என்ன விளையாட்டு? நெஞ்சில பழைய தைரியம் இன்னொரு கான் பாக்குறதுக்கு ஒரு டெஸ்ட். என்ன டெஸ்ட்லயே வச்சிருக்க போல இருக்க. எப்படி பாஸ் பண்ணிட்டேனா? பாஸா? 100க்கு 100. நீங்க ரொம்ப தைரியசாலி. தைரியம் தான், இருந்தாலும் ஒரு நிமிஷம் அசந்து போயிட்டேன். உட்கார். என்னது ஜிவாதா இருக்குண்டு? என்னமோ பில்லாவுக்கு துணையா இருப்பேன்னு வீரமா போறாளே ராதா, அவ கொண்டு போறது வெத்து துப்பாக்கி. அதுல இருந்த குண்ட அவளுக்கு தெரியாம நான் எடுத்துட்டேன். உன் பொறாமையால நீ பில்லாவுக்கு சோதனை உண்டாக்கிட்டே ரூபா. சோதனை இல்ல மேக், தனி மனுஷனா இருந்தே பில்லாவால எந்த எதிரியுமே ஜெயிக்க முடியும். ஆனா ராதா, அவ யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா அவ சாப்டர் க்ளோஸ். Cash, yes. Oh, I'm sorry. That's all right. Hello, Alexander here. Hello, DSP sir. Hello, sir, நான் ராஜப்பா பேசுறேன். இந்த எதிரிகளோட முக்கியமான டேரி எனக்கு கிடைச்சிருக்கு. அதுல எல்லாருடைய பேரு, போன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரிஜினல் டேரி எடுத்துட்டு அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு டூப்ளிகேட் டேரி வச்சுட்டேன். குட், வெரி குட். ராஜா, அந்த கேங்ல நம்பர் 1 கேடி ரஞ்சித் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். எவனோ ஒருத்தன் ஒரு மெயின் சுவிட்ச் இருக்கான். அவன் சுவிட்ச் ஆன் பண்றான். அதுக்கேத்த மாதிரி இவங்க ஆடுறாங்க. ஒருவேளை அந்த டைரியை பெரட்டினா அந்த மெயின் சுவிட்ச் யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். இனியோ அந்த ஒரிஜினல் டைரி நீ எடுத்தது யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே? எஸ் சார். இந்த போலி டைரி தான் அதுக்குள்ள இருக்குன்னு அவங்க தெரியும். அந்த ஒரிஜினல் டைரி நான் உங்ககிட்ட கொடுத்துடணும். நாளைக்கு ராத்திரி உங்க வீட்டுக்கு வரேன். முட்டாள்தனமா உளராத. உன்னுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பி கேர்ஃபுல். ஆஹா, ஓ, உன் பிளான் அப்படியே? வெரி குட். உனக்காக நாளை ராத்திரி நான் காத்துட்டு இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். பில்லா, அடுத்த வாரம் உலகத்தில் இருக்கிற நம்ம அண்டர் கிரவுண்ட் நண்பர்கள் எல்லாம் இங்க வராங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம ஒருத்தர் கொத்த சந்திக்கிறதுனா திருவிழாதான். அதுக்கு முன்னாலே இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு பழைய எதிரியை சந்திக்க போறேன். கடைசி சந்திப்பு. பழைய எதிரிங்க ரொம்ப பேர் இருக்காங்க. இவன் யாரு? டிஎஸ்பி அலெக்சாண்டர். ஊர் டியூட்டியை பார்க்காம என்ன பிடிக்கிறதான் டியூட்டின்னு நினைச்சிட்டு இருக்கான். அவனுக்கு அதிகமா தூக்கம் வருதில்ல. இன்னைக்கு ராத்திரி ஒன்ஸ் ஃபார் ஆல் தூங்க வச்சிடலான்னு நினைக்கிறேன். இது பாம்புபுத்துல கைவிடுற கதை. லட்சுமி மேன்சன்ஸ்ல 8வது மாடியில் இருக்கிற டிஎஸ்பிய நீ அவ்வளவு சுலபமா பார்த்துட முடியாது.
7வது மாடியில போலீஸ் கார்டு இருக்கும். இரவு நேரத்துல டிஎஸ்பி சந்திக்க அனுமதிக்க மாட்டாங்க. படியேறி போனாதானே வம்பு ரஞ்சித். மேலே ஏற வேண்டியது, அப்புறம் கீழே வர வேண்டியது. ஆபத்துல தலையை கொடுக்கிற பில்லா. தலைய நான் கொடுக்கல, நம்ம மொத்த பேர் தலையும் அவன் எடுத்துடுவான். பந்தயத்துல குதிரை நிக்கும் போது அத போக விட்டுடணும் ரஞ்சித். வின்னிங் போஸ்ட்ல அது ஃபர்ஸ்ட் வந்துடும். இன்னைக்கு ராத்திரி பில்லாவுக்கு நல்ல நேரம். ராதா, அங்க என்ன பண்ற? உனக்காக தான் காத்திருக்கேன். உன் கதையை முடிக்க. ராதா, வைத்தியமா பிடிச்சு வச்சு இருக்கு. ராதா, ஆமா, என்னைக்கு எங்க அண்ணன் ராஜேஷ சுட்டு கொன்னியோ அன்னைக்கு பிடிச்சது பைத்தியம். ராஜேஷ் என்னடா? உறவுன்னு இருந்த ஒருத்தனைய சுட்டு கொன்னே அனாதை ஆக்குனேன். அன்னைக்கு ராதா துப்பாக்கி எடுத்தா, இன்னைக்கு கத்தி எடுத்திருக்கானே, அதுக்கு காரணத்தை தெரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப தெரிஞ்சுக்க. நான் சொல்றது கேளு. ராஜேஷ கொல்லல, சத்தியமா நான் ராஜேஷ கொல்லல. கை ஒண்ணு போயிட்டா உசே போயிடும். ராதா, நான் சொல்றது கேளு. நான் பிள்ளை இல்ல. ராதா, 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 நான் பிள்ளை. ஐயோ, இப்ப கை ஒண்ணு போய் உசே போயிடு. ஏய் ராதா, சொல்றது கேளு. அட, உங்க அம்மா அடைய சொல்ற பிள்ளை இல்லைங்க. ராதா, ஏய் ராதா. நான் சொல்றதை கேளு. ராதா, நான் சொல்றதை கேளு. நான் பிள்ளை இல்ல. உண்மையை சொன்னா காலையை உதைக்கிறேன் உன்ன. ராதா, உன் அண்ணனை கொண்டது நான் இல்ல, நான் இல்ல, நான் இல்ல. நீதான், எனக்கு நல்லா தெரியும், நீதான். ராதா, அவன் சொல்றதெல்லாம் உண்மைதான். ஓ காட், எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இவரை பில்லா நினைச்சே. இது உன் தப்பு இல்ல ராதா. இந்த ரகசியம் என்னையும் ராஜப்பாவும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. இப்ப நீ தெரிஞ்சிட்டு இருக்க. உங்க அண்ணனை கொலை செஞ்சாங்களே, அந்த கூட்டத்துக்கு ராஜாவும் எதிரிதான். நான் செஞ்ச தவறுக்காக என்ன மன்னிச்சிருங்க ராஜா. மன்னிப்பு எடுக்கிறாதா? உன் நிலையில யாரு இருந்தாலும் இப்படிதான் செஞ்சிருப்பாங்க. நான் யாருங்கிறது போலீஸ்க்கு தெரியாத போது பாவம் நீ என்ன பண்ணுவ? அவன் சார் இந்த டைரி போலீஸ் கிட்ட கொண்டு கொடுக்கும் போது இது எங்க கிடைச்சது, யார் கொண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல வேண்டாம்? நோ நோ நோ. இப்ப இந்த டைரியும் ஒன்ன போல ஒரு ரகசியமாவே என்கிட்ட இருக்கட்டும். மொத்த கூட்டத்தையும் ரவுண்ட் அப் பண்ற வரைக்கும் என் வேலை ஓயாது. இதை நாம வெளிப்படுத்தி வீணா ரிஸ்க் எடுத்துக்க வேண்டாம்.
நல்ல வேலை. நீ தண்ணியில விழுந்தாலும் இந்த டைரியை ஜாகிரதையா கொண்டு வந்து பார். தேங்க்யூ. நான் போய் பீரோல வச்சுட்டு வரேன். ராஜா, ஐம் so sorry. நீயே வருத்தப்பட ராதா, நான் தான் வருத்தப்படணும். ஒரு நாடகத்தில் நடிக்க ஆரம்பிச்சேன், அதோட விளைவு உன்னோட நெருங்கி பழகிட்டேன். இப்போ வேஷத்தை கழிச்சிட்ட, ரொம்ப தள்ளி போயிட்டேன். இல்ல, இப்பதான் நெருங்கி வந்திருக்கீங்க, அதுவும் இங்கே. இப்போ டிஎஸ்பி நம்மள பார்த்தா டைரியோட சேர்த்து பூட்டி வச்சிருவாரு. ஆமா, இந்த கூட்டத்துல நான் சேர்றதுக்கு காரணம் இருக்கு, நீங்க சேர்றதுக்கு